வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து ஸ்லீப் டைட் பட ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ணது வந்து ஜேமியோ பாலகுரோ. இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 102 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து 28 டிசம்பர் 2011. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா லூயிஸ் டொசார் வந்து சீசராகவும், மார்ட்டா எட்டுரா வந்து கிளாராவாகவும், ஆல்பர்டோ சான்ஜுவான் வந்து மார்க்கஸாகவும், பெட்ரா மார்டினிஸ் வந்து வெரோனிகாவாகவும், ஐரிஸ் அல்மைடா வந்து உர்சுலாவும் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பானிஷ் சைக்கோ த்ரில்லர் படம். ஸோ பார்க்கலானால இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் சீசர் வேலை செய்கிறாரு. அங்கே வந்து மெயின்டைன் பண்ணுற வேலைகளும் க்ளீன் ஸ்டாஃப்க்கு ஒத்துழைக்கிற அதுதான் அவர்கிட்ட டியூட்டி. ஸோ அவர் வந்து படம் ஸ்டார்டிங்லேயே அந்த பில்டிங் டாப்லேருந்து தான் வந்து லைஃப்பில் என்ன நடந்தாலும் தனக்கு ஹாப்பியாக தனக்கு சந்தோஷமாக இருக்க முடியலை, தான் உயிரோடேருந்து வாழ பயனில்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு சூசைட் பண்ணுறதுக்கு ரெடிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தான்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் வந்து அவர்கிட்ட டெய்லி ரூட்டீன் மாதிரி கிளாராண்ட வீட்டிலேருந்து உழம்பி போய் தன் ஒர்க் எல்லாம் பார்த்து மெயின் லொபியில் இருப்பார். ஸோ அங்கே வந்து தன் அப்பாவும் தம்பியோட மாதிரி உருசுலா வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து இவர்கிட்டேருந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு போவார். அப்போ வந்து என்ன ரீசன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் விளங்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சீசர் தன் அம்மா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க வந்து கதைக்க முடியாமல் சுகம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து தன் கிளாரா பண்ண விஷயங்களை சொல்லிவிட்டு திருப்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவார். அங்கேயும் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லேடி வெரோனிகா வந்து தன் டாக்ஸை பற்றியும் அதை பார்த்துக்க சொல்லியும் தான் ஒரு பாட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவன் அங்கே போயிருக்க கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு அங்கே அவனுக்கு கொடுத்த 5 ஸ்லைஸை வந்து அதை கொண்டுட்டு போட்டு வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாரா வந்து தன் ஒர்க் எல்லாம் முடித்து ரூமுக்கு வந்த அப்புறம் பார்த்தா அவருக்கு வளமை மாதிரி தெரியாத ஆள்கிட்டேருந்து வர லெட்டர்ஸை பார்த்தோன்னே கவலையாகி அழுதுட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிழிச்செறிஞ்சிட்டு வளமை மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க வருவாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி சீசர் வந்து பெட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பார். ஸோ இவங்க வந்து நல்லா தூங்கின அப்புறம் வந்து வளமை மாதிரி அவங்க வந்து ஒளிம்பி வந்து குளோரோஃபார்ம் வச்சு இவள் மயக்கிட்டு வந்து அவள் ஜூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு க்ரீம் எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிவிட்டு வளமை மாதிரி படுத்துட்டு மார்னிங் ஒளிம்பி போயிடுவார் வெளியே. அப்போ இவர் ஒளிம்பி வெளியே வரைக்கும் ஒரு சில அங்கே வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ என் இவர்கிட்ட ஆக்டிவிட்டியெல்லாம் அவங்க நல்லா தெரியும். ஸோ தன் வாயை மூடிட்டு இருக்கணும், கிளாராட்ட ஒன்று சொல்லக்கூடாண்டா தான் இன்னும் டிமாண்ட் பண்ணுற வேண்டும், தனக்கு வந்து அடுத்ததான் வந்து ஒரு அடல்ட் மூவி ஒன்று வாங்கி தர வேண்டும், இல்லாட்டி தான் எல்லாத்தையும் சொல்லிட வேண்டும் மிரட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீசர் வந்து வளமை மாதிரி லொபியில் வேலை செஞ்சுருக்க வெரோனிகா வந்து கவலைப்படுறாங்க. தந்த ஒரு டோக்குக்கு என்ன நடந்தது இல்லை, ஏதோ சாப்பாடு ஒத்து இல்லை, சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான்னு சொல்லி கவலைப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வந்து தனக்கு ஸ்கூல் போகிற இதுக்கெல்லாம் தனியாக நிறைய காசு வேணும், இன்னும் கூட டிமாண்ட் பண்ணி தனக்கு இனிமேல் தான் வாய மூடிட்டு இருக்கோன்னா கூட காசு 100 யூரோஸ் கொடுக்கோன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சீசர் வந்து வளவு மாதிரி தன் அம்மா ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து தான் வந்து கிளாரா கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கேன், அவரோட சந்தோஷத்தை தான் உருவாக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற க்ளீனர்ஸ் அம்மா மகன் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணுறலன்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கம்ப்ளைண்ட் வருது. அதை வந்து அவங்களுக்கு சீசர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீசர் வந்து வளமை மாதிரி கிளாராட பெட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இதை வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னு சொல்லி ஸோ பழைய ஆப்பிள் அப்படி பழைய விஷயங்கள் எல்லாம் அவங்க வச்சுட்டு வந்துடுறாரு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து கிளாரா வந்து உழம்பின அப்புறம் பார்த்தா எல்லா இடத்துலையும் கரப்பான் பூச்சி ரொம்ப பயந்து விழுந்தடிச்சு ஓடி கீழே வருவாங்க லொபிக்கு. அப்போ வந்து சீசரை கூட்டின்னு போய் காட்டினோன்னா அவருக்கு எல்லாம் தெரிய வரும். ஸோ அப்போ தான் தன் சப்போர்ட்டிவாக தேவைட்டு விளங்கும். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்க சொல்லி கிளாரா வந்து சீசருக்கு சொல்லிட்டு தான் கொஞ்ச நாள் தன் வீட்டில் இருக்க வரேன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவருக்கு இது சாதமாக போயிடும். ஸோ அவர் கொஞ்ச நாள் அதை க்ளீன் பண்ணி வடிவெல்லாம் முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதுக்கிடையில் வந்து கிளாரா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்கு அவள் ஹராஸ் பண்ணுற யாருன்னு தெரியறதுக்கு போலீஸ் டீம் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் யாரும் இருக்காங்கன்னு விசாரிக்க சீசர் மேலே டவுட் வரும். ஸோ தன் மேலே இருக்க ஃப்ரேமை க்ளீனர்ஸ் மேலே மாற்றிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுற மாதிரி செய்திருவார். ஸோ படத்தின மிச்ச கதை வந்து சீசர் அப்படி போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறாரா இல்லையான்றதும், சீசர் வந்து கிளாராட ஹார்ட்டை வின் பண்ணுறாரா இல்லையான்றதும், அவர் வந்து உருசுலாட டோர்ச்சர்லேருந்து எல்லாம் எப்படி தப்பி பிழைக்கிறாருன்றதும் படத்தின மிச்ச கதையாக வடியாக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த டைரக்டர் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கோ பர்சன்ட்ட கதையை தான் நல்ல வடிவாக காட்டியிருக்காரு. ஸோ சைக்கோ படம் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம்.
ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு படம் ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.